நமக. மாவிளக்கில் மறைந்துள்ள ரகசியமும் அதன் தத்துவமும். மாவிளக்கு வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாகும். மாவிளக்கு செய்ய பயன்படுத்தப்படும் அரிசி பிரம்மஸ்வரூபமாகவும், வெல்லம் இறைக்குணத்தை குறிப்பதாகவும், நெய் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணும் அதில் வாசம் செய்வதாகவும் ஐதீகம். அதில் ஏற்றும் விளக்கானது, அதாவது தீபமானது அக்னி பகவான் என்பதாகும். இந்த பொருட்கள் அனைத்தும் தெய்வீக சக்தி கொண்ட பொருள். இதை வைத்து மாவிளக்கு தீபம் ஏற்றும் போது நீங்கள் வேண்டும் தெய்வம் ஜோதி சொரூபமாக காட்சி தந்து அருள் புரிவதாக ஐதீகம். இப்படி புரட்டாசி சனிக்கிழமை மாவிளக்கு ஏற்றி வழிபடும் போது பூஜை அறையில் கோலமிட்டு வாழை இலை மேல் மாவிளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். இந்த தீபம் குறைந்தது அரை மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ எரிய வேண்டும். மாவிளக்கு ஏற்றி வழிபட்டால் வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் கண்டிப்பாக உடைக்க வேண்டும். இப்படி வழிபடும் போது நம் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் உடனே நிறைவேறும் என்பது நம்பிக்கை. நம் வீட்டில் செல்வமும் மங்களமும் நிறைந்திருக்க இந்த மாவிளக்கு வழிபாடு மிகவும் சிறப்பானது. குருபியோ நமக.